நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். பார்த்தேனே உயிரின் வழியே, யார் கண்ணும் காணா முகமே, கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமே தான் நீயா. சிவபெருமான் முருகப்பெருமான் ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாரி, ரெண்டு பேருமே சொல்லணும். சோதிவானவன் பொற்றுனை தீருந்தடி பொருந்த கை தோழ. தர்மபுரம் சாமிநாதனையா இங்கே பாடியிருக்காங்க. அப்போ நாங்கள் எல்லாருமே கேட்டிருக்கோம். அதேமாரி இப்போ நீங்கள் தொடர்ந்து பண்ணுறது அவரே எங்களுக்கு ஞாபகப்படுத்தி, அந்த தேவாரம் இப்போ பாடுறதுக்கே நிறைய பேர் ஓதுவார்களாக இருக்கட்டும், பன்னிசை கலைஞர்கள் யாருமே இல்லை. இப்போ நீங்கள் திடீர்னு நீங்கள் மாதம் தொடர்ந்து பாடும்பொழுது எனக்கு கண்ணில் தண்ணியே வருதுப்பா. என்னால் முடிஞ்சது இந்த ஒரு 50 ரூபா காசு நான் பூ கட்டி நான் உழைச்சி சம்பாரிச்சது, அது உனக்கு கொடுக்குறேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னது. கிட்டத்தட்ட 1500 வருஷங்கள் தாண்டி அந்த பன்முறையில் இப்போவும் நம்ம கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேவாரம் மட்டும்தான். இசை நூல் அப்படின்னு சொல்லலாம். ஆற்றேன் அடியே நதிகை கேடில சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது, சட்டை இல்லாமல் நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க, ஏன் நீங்கள் நெத்தி நிறைய விபூதி வச்சுட்டு பாட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வரும். நான் ஆக்சுவலாக இந்த பன்னிசை இந்த தேவாரம் எடுத்துகிட்டு போகிற விதம் பார்த்தீங்கன்னா, புனை தினம் தொழுதில நுணதியல் வினை உரை திலன் பல மலர் கொடு நடியினை ஊற. ஏதாவது ஒரு பாட்டு பாடுறாங்க, தன்னை மீறி கண்ணில் தண்ணி வருது. எப்படி அந்த ஒரு உணர்வுன்றது அந்த இசைக்கு உயிரோட்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த உயிரோட்டமான இசையில இறைவன் இருக்கார். நான் இப்போ அதை உணர்றேன்னா, விஜய விழைகிலன் மலை போலே. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகம் மற்றும் இந்த இளம் வயசுல எப்படி அந்த இறைவன் துணையோடு நான் பக்திக்குள்ள ஆட்கொள்ளப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பன்னிசை கலைஞன் தேவா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் தேவா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். உங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் சொன்னீங்க 21 வயசு அப்படின்னு சொல்லி. இந்த 21 வயது அப்படிங்கும் பொழுது இளைஞர்கள் நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பொழுதுபோக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக செலவிட்டு கொண்டு இருக்கும் பொழுது பக்தி மார்க்கத்துக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படிங்கும் பொழுது எப்படி வந்தீங்க? ஸ்டார்டிங் மியூசிஷியன் தான். நான் பேசிக்காக நான் ஸ்கூல் டைம் அப்போ ஆக்சுவலாக நான் ஃப்ளூட் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அப்போயே ஸ்கூல் டைம்லேயே இந்த கிளாஸ் போகிறது அதுமாரி ஃப்ளூட் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் இந்த பன்னிசை சார்ந்து எப்போ நான் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன்னா, அதாவது 12th முடிச்சுட்டு கொரோனா பீரியட் இருக்கு இல்லையா, அப்போ எல்லாருமே சும்மா இருந்த ஒரு காலம். அது கோயிலுக்கு போகிறது பிடிக்கும். அப்புறம் நிறைய வரலாறு சார்ந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இப்போ கோயிலுக்கு போகிறோன்னா சாதாரணமாக அங்கே சில பாடல்கள் பாடுறது படிக்கிறது அது நான் பார்த்துருக்கேன். ஆனால் அது பன்முறையாக இருக்கிறது நான் முன்னாடியே அதை பார்த்துருக்கேன். இது பாடுறாங்களே, இது நிறைய ஓதுவார்கள்லாம் வெளில பாடுறதெல்லாம் கேட்டிருக்கேன். சரி, இதை பாடுறாங்களே, நம்ம எதாவது புதுசாக நம்ம எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் பண்ண ஆரம்பிச்சது தான். இப்போ இது வரைக்கும் நம்ம நேர்காணல் வரைக்கும் நம்ம சந்திக்கிறோம். உங்களை எங்களில் நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம நேயர்களுக்கு ஒரு அறிமுகமாக உங்களோட ஒரு பாட்டிலிருந்து இந்த நேர்காணலை தொடங்கலாமா? கண்டிப்பாக. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீருந்தடி பொருந்த கை தோழ, கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. ரொம்ப ஒரு அழகான துவக்கமாக இந்த நேர்காணலுக்கு சொற்றுணை வேதியன் பாட்டின் மூலமாக தொடங்கி வச்சுருக்கீங்க. பொதுவாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா அது யார்? எல்லாருக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் இருக்குல்ல, உங்களோட இஷ்ட தெய்வம்னா அது யார்? முருகப்பெருமான் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி
அதாவது சிவபெருமான் முருகப்பெருமான் 2 பேரையும் பிரிக்க முடியாது. 2 பேரும் 2 கண்ணு மாரி. 2 பேருமே சொல்லலாம். நிறைய கோவில்களில் நீங்கள் போய் பாடிட்டு இருக்கீங்களே, நீங்கள் பாடினதுலேயே ஒரு மிகச்சிறப்பான ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருந்த கோவில் அப்படின்னா அது எந்த கோவில்? திருவதிகை. அதாவது நாங்கள் ஒரு 2 வருஷமாக தொடர்ந்து திருவதிகையில் வந்து மாதம் ஒரு நாள் எங்களுடைய குழுவோடு அங்கே போய் இறைவனுக்கு வந்து பன்னிசை, அதாவது இறைவன் முன்னாடி அர்த்த மண்டபம் முன்னாடி வந்து நாங்கள் 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து அது தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்போ வந்து ஒரு நாள் வந்து மாதத்தில் ஒரு நாள் போகிறப்ப அந்த ஒரு நாள் வந்து நிகழ்ச்சி நடக்குது. ஒரு வயசானவர் வந்து ரொம்ப நேரமாக அதாவது நிகழ்ச்சி ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு. ஆனால் அவர் நான் முன்னாடியே ஒரு 2-3 மாதமாக தொடர்ந்து வரார். ஆனால் அன்றைக்கி வந்து முழுசாக வந்து உட்காந்து கேட்டார். அவர் வந்து முடிச்சுட்டு போகும்போது வந்து என்கிட்ட ஒரு கையில் ஒரு 50 ரூபா காசு வந்து கொடுத்தாரு. தம்பி, நாங்கள் வந்து சாமிக்கு வந்து வெளில பூ கட்டி கொடுத்துட்ருக்கோம். இதுமாரி வந்து எவ்வளோ வருஷம் முன்னாடி தர்மபுரம் சாமிநாதனையா வந்து இங்கே பாடியிருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் எல்லாருமே கேட்டிருக்கோம். அதேமாரி இப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து பண்ணுறது அவரே எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தி எங்களுக்கு வந்து அந்த தேவாரம் வந்து இப்போ பாடுறதுக்கே நிறைய பேர் ஓதுவார்களாக இருக்கட்டும், பன்னிசை கலைஞர்கள் யாருமே இல்லை. இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நீங்கள் மாதம் தொடர்ந்து வந்து பாடும்போது எனக்கு வந்து கண்ணில் இருந்து தண்ணியே வருதுப்பா. என்னால் முடிஞ்சது இந்த ஒரு 50 ரூபா காசு நான் பூ கட்டி நான் வந்து உழைச்சி சம்பாரிச்சது, அது வந்து உனக்கு கொடுக்குறேன், நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னது. அதை நான் இன்னும் என்னோட தேவார புத்தகத்தில் ஒரு இடத்துல நான் வச்சிட்ருக்கேன். நம்முடைய தமிழ் இலக்கியத்திலேயே வந்து 12 திருமுறைகளாக இருக்கட்டும், ஆன்மீகம் சார்ந்த இலக்கியங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்குது. தேவாரம் அப்படிங்கிறதுல உங்களுடைய அதீத நேரம் வந்து நீங்கள் தேவாரத்துக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது ஏன் தேவாரம்? நம்ம தமிழர்களுடைய இசை நூல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்து நிறையா வந்து பண்களை பற்றி குறிப்புகள், சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், அதுமாரி வந்து தமிழ் இலக்கிய நூல்கள், இலக்கண நூல்கள் எல்லாமே வந்து பண்களை பற்றி இருக்குது. ஆனால் அந்த பண்கள் வழியாக பாடல்கள் வந்து இப்போ எதுவுமே வந்து கிடையாது. எல்லாமே அந்த குமரி கண்டங்கள் சார்ந்து அது நிறையா இது அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கிட்டத்தட்ட 1500 வருஷங்கள் தாண்டி அந்த பன்முறையில் இப்போவும் வந்து நம்ம கிட்ட இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த தேவாரம் மட்டும்தான். அதாவது இது இசை நூல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இசை வந்து எப்படி எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயம், அதுமாரி வந்து தேவாரம் வந்து இசை நூல். அப்படி இந்த உலக மக்கள் எல்லாருக்குமே வந்து பொதுவான ஒரு இசை நூலாக வந்து இந்த பண்கள் சார்ந்து தமிழர்களுடைய இசை சார்ந்து இருக்கிறதால எனக்கு இது வரலாறு ரீதியாகவும் இசை ரீதியாகவும் எனக்கு ரொம்ப இந்த தேவாரம் தான் ரொம்ப எல்லாமே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னாலும் சரி, மனசு ஒரு சஞ்சலத்தில் இருக்குது அப்படின்னாலும் சரி, தேவாரத்தினுடைய இந்த ஒரு பாட்டை நான் பாடுவேன் அப்படின்னா அது என்ன பாட்டு? திருவதிகையில், அதாவது திருவதிகை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலம். அந்த திருவதிகையில் திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து முதல்ல வந்து பாடின தேவாரம் வந்து கூற்றாயினவாறு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடிடலாமா? கண்டிப்பாக. கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றாய் அடிக்கே ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவள் எப்பொழுதும் தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. கோயில்களில் வந்து பாடுறதா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பாக. அதை கடந்து இன்றைக்கி நீங்கள் வந்து நிறைய இடங்களில் பாடிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் பொழுது எவ்வளோ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? பொதுவாக வந்து இப்போ மியூசிக் ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலே வந்து அதில் ஸ்ட்ரகிள் அதிகமாக இருக்கும். அதை தாண்டி இந்த முக்கியமாக இந்த பன்னிசை, இந்த தேவாரம் பாடுறது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே இருக்கும். ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒரு கோயிலில் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை பாடுறவங்க ஒரு பக்கம் இருந்தால் நம்ம போய் பாடும்போது நாங்கள் தான் பாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த பன்னிசை பற்றி அது சரியான ஒரு இது தெரியாது. ஆனால் மதிப்பு தெரிஞ்சவங்க அதுக்குரிய இது வந்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நானே வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணும்போது
சட்டை இல்லாமல் நீங்கள் ஏன் பண்ண மாட்டீங்க, ஏன் நீங்கள் வந்து நெத்தி நிறைய விபூதி வச்சுட்டு பாட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது வரும். நான் வந்து ஆக்சுவலாக இந்த பன்னிசை இந்த தேவாரம் பண்ணி எடுத்துகிட்டு போகிற விதம் பார்த்திங்கன்னா பொதுவாக நிறையா மக்கள்கிட்ட போய் சேரணும். அதை தாண்டி அதாவது இப்போ ஒரு சாதாரணமாக வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து சட்டை இல்லாமல் ஃபுல்லாக வந்து விபூதி அணிஞ்சிட்டு பண்ணால் அது குறிப்பிட்ட ஒரு இதை வந்து தாண்டாது. இப்போ என்னோட தோற்றத்தை வந்து நான் ரொம்ப எளிமையாக சாதாரணமாக ஒரு வேஷ்டி சட்டை இப்போ வந்து அதை போட்டு வந்து ஏதோ ஒரு பாடல் பாடும்போது அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்குது கேட்குறதுக்கு. அதை தாண்டி அதை பார்த்து நிறைய பேர் பன்னிசையை வந்து கற்றுக்கிறதுக்கும் வராங்கன்றது இது மூலயமா நான் வந்து சம்பாரிச்சது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒவ்வொருத்தருக்குமே அந்த தெய்வ அனுபவங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வகையில் இருக்கும். இன்னொன்று கடவுளுக்கே வந்து பாட்டு பாடி அவரை வணங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். அப்படிங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அந்த தெய்வத்தை என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? கண்டிப்பாக. அதாவது நம்ம தமிழருடைய கூற்றுப்படி இறைவன் வந்து இசை வடிவானவன். இறைவனையும் இசையும் வந்து நம்ம பிரிக்க முடியாது. அதனால் தமிழே சிவமாகவும் சிவமே இசையாகவும் வந்து நம்ம கடவுள் இருக்கார். அப்படி வந்து அதாவது எதுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு வந்து இசைக்கு இருக்குது. இப்போ நம்ம கண்ணால் பார்க்குற விஷயம் வந்து இப்போ யாராவது நடக்கிறாருன்னா தெரியுது, இப்போ யாருன்னா பேசுகிறாங்கன்னா தெரியுது, இப்போ ஏதாவது ஒரு பாட்டு பாடுறாங்க, தன்னை மீறி வந்து கண்ணில் வந்து தண்ணி வருது. எப்படி அந்த ஒரு உணர்வுன்றது அந்த இசைக்கு வந்து உயிரோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த உயிரோட்டமான இசையில் வந்து இறைவன் இருக்கார். நான் வந்து இப்போ வந்து அதை உணர்றேன்னா, அதாவது என்னுடைய ஊர் வந்து நல்லாற்றூர். அங்கே வந்து அப்பர் பெருமானால வைப்புத்தலமாக பாடல் பெற்ற தலம் ஸ்வர்ணபுரீஸ்வரர் திருக்கோயில். அங்கே வந்து பலமுறை நான் வந்து பதிகம் பாடும்போது இறைவன் வந்து உணர்ந்திருக்கேன். எப்படின்னா அங்கே பொதுவாக வந்து கிராமப்புற கோயில்கள்னாலே யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது நானும் இறைவன் மட்டுமே இருக்கிற மாதிரி தனியாக இருக்கும். இப்போ பாடும்போது நம்மளை மீறி வந்து பாடும்போதே வந்து கண்ணில் தண்ணி வர்றது, அதை தாண்டி இறைவன் மேலே இருந்து இந்த மலர்கள்லாம் வந்து விழுறது. அப்புறம் அதாவது இறைவன் வந்து இருக்காருன்றது எப்படின்னா இயற்கை மூலியமாக நமக்கு தெரியும். அதை தாண்டி இப்போ நம்ம திடீர்னு வந்து பாடிட்டே இருக்கும்போது எதுவுமே இருக்காது, க்ளவுட்ஸ் இருக்காது, ஃபுல்லாக கிளியராக இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா நல்லா காற்றடிக்கும். அதுமாரி வந்து இறைவனுடைய அனுபவம் வந்து இயற்கை சார்ந்து தான் இருக்கும். அப்படி தான் நானும் வந்து நிறைய உணர்ந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு சிவபெருமானுடைய தேவாரம் அப்படிங்கிறத கடந்து எந்த பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிக்கும்? அதை தாண்டி வந்து திருப்புகழ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா திருப்புகழ் வந்து தமிழுக்கே வந்து ஒரு மணிமகுடமாக இருக்கக்கூடிய ஒரு சந்த நூல் அப்படின்னு சொல்லலாம். தேவாரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்களை பேஸ் பண்ணியிருக்கும். ஆனால் திருப்புகழ்ன்றது சந்தங்களை பேஸ் பண்ணியிருக்கும். அதாவது பண்கள்ன்றது இந்த காலகட்டத்தில் வந்து ராகம், அதை தான் வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் பயன்படுத்தின கூற்று தான் வந்து பண் அப்படின்னு சொல்லலாம். இந்த திருப்புகழ்ன்றது சந்தத்தை பேஸ் பண்ணுது. இதுக்கு வந்து பண் கிடையாது. அந்த சந்தத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நம்ம ராகத்தை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து அது வந்து ஃபுல் ஓப்பன் டு எவ்ரிவன். அது வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம எந்த ராகம்னு பயன்படுத்தலாம். ஆனால் தேவாரத்துக்கு அப்படி கிடையாது. இப்போ திருப்புகழ் பொறுத்த வரைக்கும் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தம் தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தத்தத்தன தத்தத்தன தன தனதான, அதுக்கு வந்து அந்த சந்தத்துக்கு கீழே தான் அதுக்கு எல்லாமே அந்த வல்லினம் இடையினம் எல்லாமே சேர்ந்து அந்த ஒற்றுக்கள் எல்லாமே சேர்ந்து தான் வந்து அந்த ஒரு பாடல்களும் அருணகிரிநாதர் வந்து பாடியிருப்பார். எப்படின்னா அந்த சந்தத்துக்கு வந்து முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருவரை என போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1365 திருப்புகழ் வந்து அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அதாவது தேவார பாடல் பெற்ற தலங்கள் எப்படி வந்து இருக்கோ அதே போல் திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்கள்ன்றது ஏராளமாக இருக்குது. அதை சார்ந்து வந்து எனக்கு திருப்புகழ் வந்து ரொம்ப பிடிக்கும். திருப்புகழில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகழ் அப்படின்னா அது என்ன திருப்புகழ்? உனை தினம் தொழுதில்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றம் திருப்புகழ் வந்து ரொம்ப பிடிக்கும். தன ததந்தன தன 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 ததந்தன தன 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 ததந்தன தன 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 தான புனை தினம் தொழுதிலன் உனதியல் வினை உரை திலன் பல மலர் கொடுநடியினை உறப்பணிந்திலன் ஒருதவமிலன் உனது அருள் மாறா புலத்துலன் பினர் உறைவிட மறிகிலன் விரு பொடுன் சிகரமும் வலம் வருகிலன் விரு பொடுன் புகழ் துதிசய விழைகிலன் மலை போலே கனை தெழும் பகடது பிடர் மிசை வரு கருத்த வெஞ்சின மரதலினுடையினர் கதித்தடல் தெரி கயிரடு கதை கொடு பொறு போதே கல குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்துணைந்தலமுறு பொழுதளவைகுள் கணத்தில் என்பய மரமயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என்பய மரமயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே.
பொதுவாக சிவபெருமானினுடைய கோவில்களுக்கு போய் தேவாரம் பாடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய கோயிலில் அந்த திருப்புகழ் பாட்டை பாடிட்டு இருக்கீங்க. இப்போ இது கோயிலில் போய் பாடும்போது அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் அது எப்படி இருக்கு? என்னதான் வந்து ராகங்கள் இருந்தாலுமே அந்த சந்தத்தமிழ் என்றது வந்து அதுக்குரிய உச்சரிப்பும் அதோடைய வெளிப்பாடுமே வந்து ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஏன்னா அந்த சந்தத்துடைய அமைப்பு, அந்த பாடலோட சிறப்பு எல்லாமே சேரும்பொழுது அந்த ஒரு ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எல்லாமே சேர்ந்து வந்து நமக்கு அது கொடுக்கும். இந்த திருப்புகழ் என்னதான் இப்போ பொதுவாகவே வந்து எல்லா ஒரு நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி நடந்தால் திருப்புகழ் பாடி முடிக்கிற ஒரு வழக்கம் வந்து எல்லாமே உண்டு. அப்படி வந்து ஏன்னா திருப்புகழ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை வந்து குடிக்கும் அதை முடிக்கும் பொழுது. அதனால தான் வந்து அதை திருப்புகழ் பாடும்போது எல்லாருக்குமே ஒரு தனி ஒரு சந்தோஷமும் அதில் ஒரு சக்தியும் வந்து இருக்கும். எந்த சாமி பிடிக்கும்னு கேட்டப்போ முதல்ல முருகர்னு தான் சொன்னீங்க. ஸோ முருகர் சார்ந்த உங்களுடைய அனுபவங்கள் அப்படிங்கிறது அது எப்படிப்பட்டது? முருகப்பெருமான் வந்து நம்ம தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுடைய அனுபவம் வந்து முழுமையாக வந்து உணர்ந்து யார் பெற்றான்னு பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் சொல்லலாம். அப்படி வந்து முருகப்பெருமான் நான் வந்து பெற்ற அனுபவம் பார்த்திங்கன்னா, முக்கியமாக நான் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய தலங்கள் அதிகமாக போனது இல்லை. ஆனால் அந்த தேவார பாடல் பெற்ற தலங்கள்லே வந்து முருகப்பெருமான் இருக்கக்கூடிய கோயில், அதாவது தேவார பாடல் பெற்ற தலங்களே திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி வந்து திருப்பாதிரிப்புலியூர் அங்கே வந்து அங்கே முருகப்பெருமான் வந்து அவ்வளோ அழகாக இருப்பார், அந்த இறைவனோட வடிவம். அங்கே வந்து அந்த அந்த ஊர் திருப்புகழ் வந்து பாடும்பொழுது ஒரு அனுபவம். அதாவது அருணகிரிநாதர் வந்து கடைசியாக வந்து கிளியாக வந்து அவருடைய இது வந்து வரலாறு வந்து முடியும் இல்லையா, அப்படி வந்து அந்த திருப்புகழ் பாடும்போது கிளி வந்து அங்கே முருகர் சன்னதிக்கு மேலே இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அதாவது உணர்வுபூர்வமாக வந்து உணர்ந்து தருணம், அருணகிரிநாதர் வந்து நம்ம கூட இருக்கார் அப்படின்னு. கண்டிப்பாக. எந்த முருகர் கோயிலுக்கு நான் போகணும்னு சொல்லி திட்டமிட்டுட்டே இருக்கேன், ஆனால் என்னால் போகவே முடியலை அப்படிங்கிற மாதிரி எதுவும் கோவில் இருக்கா? திருப்பரங்குன்றம். நான் பாடின திருப்புகழே தான். திருப்பரங்குன்றம் வந்து போகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம், ஆனால் தெரியல முருகப்பெருமான் எப்போ வந்து மனசு வைக்கிறாரோ அப்போ தான். உங்களுடைய வாழ்க்கையில் பக்தி அப்படிங்கிறது எப்போ உங்களை ஆட்கொண்டது? அதாவது எங்கள் குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இசையிலையுமே எதுவுமே கிடையாது, பக்தியிலையுமே வந்து கேட்டிங்கன்னா அப்படியும் பெருசாக எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் வந்து என்னோடய குடும்பம் வந்து அதாவது ஒரு தூரத்து சொந்தம் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து மியூசிக் தெரியுமான்னு அவங்களுக்கே எதுவும் தெரியாது. அப்படி வந்து ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தேன் நான். அப்படி வந்து என்னோடய தாத்தா வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி கோயிலுக்கு போடுறது, அந்த பாடல் அவர் குழுவாக இருப்பாங்க. அப்படி வந்து எங்கள் தாத்தா வந்து காலையிலே போயிடுவார், ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்துச்சி கோயிலுக்கு போய்டு தினமும். அதாவது அவர் 90 வயசு வரைக்கும் இருந்தார். அந்த கிட்டத்தட்ட 85 வயசு வரைக்குமே அவர் தினமும் காலைல போகிறது. அப்படி வந்து அவர் கூட வந்து நான் சின்ன வயசில் வந்து அவர் கை பிடிச்சி போனேன். அப்படி வந்து போய் தான் வந்து என்னவோ எனக்கு இந்த தேவாரம் வந்து ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் என்னுடைய ஒரு அனுபவம், பக்தி அனுபவம் எனக்கு சின்ன வயசுலேருந்து. நம்ம ஒரு இடத்துல போய் பேசுகிறோமோ இல்லை பாடுறோமோ வந்து அந்த இடத்த சுற்றி இருக்க அந்த பக்தர்கள் அவங்க நமக்கு ஒரு வாழ்த்து கொடுப்பாங்க. அவங்க நம்மளுடைய அந்த பாடின விஷயங்களையும் பேசின விஷயங்களையும் அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பகிர்ந்துப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு ஆகச்சிறந்த அனுபவம் அப்படின்னா அது என்னது? ஆகச்சிறந்த அனுபவம் வந்து நான் திருவதிகை சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஒன்று வச்சுக்கலாம். அதை தாண்டி நாங்கள் எங்கள் குழுவோடு வந்து இங்கே பாண்டிச்சேரி பக்கத்தில் ஆரோவில் சொல்லிவிட்டு அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து நாங்கள் நிறையா பன்னிசை நிகழ்ச்சியில் வந்து நான் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து வர்ற இடம் ஆரோவில். அங்கே வந்து எங்கேருந்தோ ஜெர்மனியாக இருக்கட்டும், இட்டாலி, அதுமாரி எவ்வளோ இடத்துலேருந்து ஒரு நிறைய மக்கள் வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க வந்து இந்த பன்னிசையை வந்து கேட்கும்போது எல்லாருமே அதாவது அவங்கள ரசிக்கக்கூடிய விதம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஃபோன்லாம் வச்சுருவாங்க, எதுவுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அவங்க ஃபுல்லாகவே வந்து அவங்க ஃபுல்லாக ஆரம்பிக்கிறதுலேருந்து 1.5 மணி நேரமாக இருந்தாலும் அவங்க அதை மட்டும்தான் கவனிப்பாங்க. அதை தாண்டி வேறு எதுவுமே வந்து அவங்க சிந்தனை போவார். அப்படி வந்து போகும்பொழுது பார்த்திங்கன்னா அதில் ஒரு 30 பேர் இருக்காங்கன்னா அந்த 30 பேருமே வந்து என்கிட்ட வந்து அவங்களோட அனுபவம் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ ஒரு நிகழ்ச்சி வந்து போகிறோம்னா ஒரு 50 பேரோ ஒரு 100 பேரோ இருக்காங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படி வந்து ஆனால் இங்கே அந்த இடத்துல வந்து பண்ணும்போது எல்லாருமே வந்து அவங்களோட அனுபவம், அதாவது அவங்க இந்த தமிழ் வந்து புதுசாக இருக்குது, அதை தாண்டி இந்த திருப்புகழும் பன்னிசையும் வந்து அவங்கள வந்து இசை ரீதியாக வந்து ரொம்ப ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் நான் வந்து அங்கே எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவம். நீங்கள் வந்து முருகப்பெருமான் சிவபெருமான் அப்படிங்கிறது சொல்லிட்டீங்க, திருப்புகளாக இருந்தாலும் சரி தேவாரம் இருந்தாலும் சரி, இதை தாண்டி வேற எந்த கோவிலில் பாடணும், வேற எந்த கடவுளுக்கான பதிகங்கள் பாடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆசை?
பெருமாள் மேலே வந்து இந்த நிறைய பண்கள் சார்ந்து இப்போ 4000 திவ்ய பிரபந்தம் அது தடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். பண்களில் வந்து என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து நம்ம இன்னும் நிறைய எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு. திரைத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி வந்து மக்களுக்கு பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் கடத்தப்படுறதுக்கு அதுவுமே வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கு, அதுவும் ஒரு வழியாக இருந்திருக்கு. அப்படிங்கும்போது சாமி பாட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா அது என்ன பாட்டு? திரைத்துறையில் வந்து வந்த ஒரு தெய்வீக பாடல்னா பார்த்தேனே உயிரின் வழியேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணும் காணா முகமே, கல் என்று நினைத்தேன் உனையே, நீ யார் என்று சொன்னாய் மனமேதான் நீயா. ரொம்ப அழகா பாடிட்டீங்க. கற்பனை என்றாலும் அது வந்து ரொம்ப பிடிக்கும். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், நீ கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன், கந்தனே உனை மறவேன். உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழகு முத்து மாரியம்மா தில்லேலேலோ, எங்க முத்து மாரியம்மா தன்னானே நானே, அழகு முத்து மாரியம்மா தில்லேலேலோ. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.